இந்த நாளிலே நாம் இந்த கூட்டத்திலே கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் உண்டு. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான சகோதரி, அந்த எரேமியா புத்தகத்திலே சில வார்த்தைகளை என்ன செய்தார்கள்? வாசித்த விஷயங்களை நம்ம எல்லாரும் கேட்டோம். சிலர்லாம் அந்த சங்கீத பகுதிகள் என்ன செய்வாங்க? ஆமா, அருமையாக அப்படியாக வாசிப்பாங்க. எரேமியாவினுடைய அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது அது அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனா நீங்க வேதம் முழுக்கவும் பார்க்கும்போது மனிதருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆனால் மனிதருக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அவர் கூனரை நிமிரச் செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்தார். இந்த உலகத்திலே இப்போது வரைக்கும் எந்த டாக்டராலும் செய்ய முடியாத அற்புதங்களை எல்லாம் அவர் என்ன செய்தாரு? மருத்துவர்கள் கூட கைவிடலாம். கர்த்தர் ஆச்சரியமாய் பெரிய காரியங்களை செய்த நிகழ்வை நம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் வெறும் 5 அப்பங்களை எடுத்துக்கொண்டு 2 மீன் துண்டுகளை எடுத்துக்கொண்டு 5000 பேருக்கு அவர் என்ன செய்தார்? இலகுவாக அவர் போஷித்து திருப்தி அடைந்து மீதம் 12 கூட எடுக்கும் அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்த நிகழ்வை பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை பேசும்போது பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் விரும்பல. இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள் என்று இயேசுவை பின்தொடர்ந்து வந்த அநேகர் போய்விட்டார்கள். 12 சீசர்களை இயேசு பார்த்து பேசுகிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று. ஆண்டவர் பேசுகிறார் அந்த இடத்துல. சொன்ன அந்த வார்த்தையை, ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை கேட்ட உடனே சீசர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உம்மை விட்டால் நாங்க எங்க போவோம்? அந்த ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த 12 பேரை வச்சு தான் உலகத்தை ஆண்டவர் கலக்கினார். அல்லேலூயா. அற்புதங்களை தேடி வந்தவர்கள் அற்புதங்களை பெற்றுவிட்டு காணாமல் போய்விட்டார்கள். ஆறுதலை தேடி வந்தவர்கள் ஆறுதலை பெற்றுவிட்டு காணாமல் போய்விட்டார்கள். யாரெல்லாம் வசனத்தை பிடித்தார்களோ, யாரெல்லாம் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பிடித்துக் கொண்டார்களோ, அதற்காக ஏங்கினார்களோ, வாஞ்சித்தார்களோ, அதை உள்வாங்கினார்களோ, அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்தார்? செய்த காரியங்களை பார்க்கிறோம். ஆக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த கூட்டத்திலே தேவன் செய்து கொண்டிருப்பார். ஆனா நாம இன்னைக்கு வார்த்தையை கவனமாக என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். அந்த ஜீவனுள்ள வசனம் நம்மை நோக்கி என்ன சொல்லுகிறது? அதைத்தான் நாம் இங்கே எரேமியாவின் புத்தகத்திலே நாம் வாசித்தோம். அந்த 16வது வசனத்திலே, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். யாரை பார்த்து தேவன் பேசுகிறார்? தம்முடைய இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நெறி தவறி போன அந்த மக்களை பார்த்து, தேவனை விட்டு தூரம் போன மக்களை பார்த்து, ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கிறோம் என்று தனக்குத்தானே நிறைத்து கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஐயா காலையில எனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்தாரு. அந்த வார்த்தையை சொன்னாரு, நில், கவனி, செல். சோ கர்த்தர் இந்த நாளிலே உங்களை என்ன செய்யற? நின்று கவனிக்க சொல்லுகிறார். நான் போய் கொண்டிருக்கிற பாதை அது தேவனுக்கு பிரியமான பாதையா? இப்போது நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அது தேவனுடைய பிரியத்தின் அடிப்படையில் செய்கிறேனா? இப்போது நான் பழகுகிற நண்பர்கள் அது தேவ சித்தத்தின்படி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேனா? நான் செய்கிற வேளையிலே தேவனுக்கு பிரியமாக செய்து கொண்டிருக்கிறேனா? கொஞ்சம் நின்று அதை கவனித்து, அது கர்த்தருக்கு பிரியமா என்று பார்த்து, பூர்வ பாதைகள் எதை என்று கவனித்து சரியான வழியிலே நடக்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு நம்மோடு பேசும்படி அவர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். இந்த 3 நாளும் இந்த கருப்பொருளை கொண்டு நம்மோடு கூட என்ன செய்வார்? இடைபடுவாராக. ரொம்ப சந்தோஷம். அதனால நிறைய எங்கன்னு தெரியல, நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் நோட் பண்றேன், சபைக்குள்ளையும் கூட நான் நோட் பண்றேன், பெண்கள் கூட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஆண்கள் எல்லாம் ஒரே அப்படியே தூரமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏதோ 1-2 பேர் அப்படி, அது என்னன்னே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக, அவங்க தான் முன்னால உட்காருவாங்க, அவங்க தான் அந்த இருக்கைகளை நிரப்புகிற விஷயத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் பார்க்க முடியுது. நான் ஆவியில ஏவப்படுறதுனால இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்.
ஒருவேளை பரலோகத்திலையும் இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. உங்களுடைய ஆண்கள் எல்லாம் திருமணம் முடிக்கும் போது ஐயா சொல்லிதானே திருமணம் முடிச்சிங்க, வாழ்விலும் சாவிலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் கூட்டிட்டு வரலையா துணையை? ஓகே, கூட்டிட்டு வாங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஒரு நாள் இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எந்த கூட்டத்துக்கு போனாலும் எந்த சபையில பார்த்தாலும் பெண்களுடைய ஆளுமையே அதிகமா இருக்குது, பெண்கள் தான் கூட்டத்துல முந்தி 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 ஒடியாடுறாங்க, என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நான் இப்படி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தது உண்டு. அப்ப என் இருதயத்துல தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஏதோ ஒரு அசரீதி போல எனக்குள்ளே அந்த எண்ணம் தோன்றுனது. கர்த்தர் இப்படி சொன்னாரு, அது ஒன்றும் இல்லப்பா, மனுக்குளம் வீழ்ந்து போனது யாரால? யாரால? அம்மனியால தான். ஆமா, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை எப்போது அம்மா புசிச்சு, அம்மா சாப்பிட்டதும் இல்லாம ஐயாவுக்கும் அத்தான் சாப்பிடுங்க அத்தான்னு சொல்லி கொடுத்தோம். ஆண்கள் பாருங்களேன், கர்த்தருடைய சத்தத்தை காட்டிலும் யார் சத்தத்துக்கு அதிகமா செவி சாய்க்கிறாங்க? மனைவி சத்தத்துக்கு. இல்லைன்னா வீடு ரெண்டாயிருமே. உடனே அவரு என்ன செஞ்சாரு, வாங்கி புசிச்சோன்னா டோட்டலா அங்க ஃபேமிலி அவுட் ஆயிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படியே இருள் சூழ்ந்துருச்சு அந்த இடமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு பெண்கள் சொல்லி கொடுத்து புருஷன் நடத்தினா அது ஜீவனா இருக்கும். கர்த்தரை விட்டுட்டு வேறொரு சொந்த கருத்தை பிசாசுனுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் போது இப்படிதான் இருண்டு என்ன செஞ்சிடும், போயிடும். அப்ப ஆண்டவர் பெண்ணுக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஸ்திரீயின் வித்து அவன் தலையை நசுக்கும் என்று தேவன் அப்பயே ஒரு வாக்கு பண்ணினார் பெண்களுக்கு. அதுபடிதான் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் ஆண்களும் சொல்லுவாங்க, உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் பிரச்சனை, ஆதியிலேயே உன்னாலதான் பிரச்சனை, நீ பண்ண சேட்டையினாலதான் ஆதியிலேயே ஆண்டவர் விட்டு பிரிஞ்சோம், இப்பயும் வாழ்க்கையில உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் பிரச்சனை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உங்களாலதான் பிரச்சனை உருவானதும் உண்மைதான், ஆனா உங்களாலதான் ஒரு விடுதலையும் கொண்டு வந்தது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய உண்மை. ஏன்னா ஆனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பெண் செய்தாள். என்னன்னு தெரியுமா? ஆண்டவராகிய தேவனை, ரட்சகரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது யாரு? ஒரு பெண். நோட் பண்ணிக்கங்க, ஆண் துணை இல்லாமல். அல்லேலூயா. அப்ப யாரால வீழ்ந்து போனதோ இந்த மனுக்குளம், அவர்களை கொண்டே தேவன் என்ன செய்கிறாரு? தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா பெண்களும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமே யாரும் உங்களை என்ன செய்யக்கூடாது, உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் விழுதுச்சு சொல்லாதீங்க. நீங்க பார்த்து சொல்லணும், ஆணை பார்த்து, ஐயா உன்னால முடியாத நான் சாதிச்சேன். ஒரு ரட்சகராகிய தேவனை இந்த பூமிக்கு உங்களால கொண்டு வர முடியல. யாரு கொண்டு வந்தான்? பெண்களாகிய நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஒரு மரியாள் தேவனுடைய காரியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தால், அவள் நிமித்தமாக ரட்சகர் இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு மனுக்குலம் எல்லாம் மீட்படைந்து கொண்டு இருக்கிறது. அந்த தேவனால் நீங்களும் மீட்படைந்து இங்கே பிரகாசமாக்கப்பட்டு என்ன செய்றீங்க? இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பெரிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் என்னாலதான் 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 நினைக்கிறோமோ அவர்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து, கொஞ்சம் அவருக்கு அர்ப்பணித்து, அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களை கொண்டு நிறைய சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கண்ணீரை யாராவது துடைக்கணும், துடைப்பாரு ஆண்டவர், துடைக்கிற ஆளை வைப்பாரு. ஆனா உங்களை கொண்டு அநேகருடைய கண்ணீரை தேவன் என்ன செய்வாரு? துடைப்பார். நம்ம கண்ணீரை துடைக்கிறது பெரிய விஷயமா, அல்லது நம்மளை வச்சு அநேகருடைய கண்ணீரை துடைக்க வைக்கிறது பெரிய விஷயமா? அல்லேலூயா. இப்ப கர்த்தர் இந்த நாளிலே இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வச்சு அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படி, அநேகருக்கு ஜீவனை கொடுக்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரு? செய்கிற தேவனா இருக்கிறார். ஆக அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு, வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய சாட்சியை கொஞ்சம் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, நான் எப்படி தேவனிடத்தில் திரும்பினேன், நான் எப்படி அங்கே நின்று பூர்வ பாதை என்று விசாரித்து திரும்பினேன் என்பதை சுருக்கமாக உங்களோடு சாட்சியை பகிர்ந்து கொண்டு, தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம என்ன செய்யறோம்? வசனம் பை வசனமாக நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். என்னுடைய இயற்பெயர், என்னுடைய தாய் தகப்பன் வைத்த பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா முருகேசன் என்னுடைய பெயர். எங்க தாத்தா ஒரு பூசாரி, அவர் ஒரு பூசாரி குடும்பத்தை சார்ந்தவர். அவர் சொந்தமாக கோயில் கட்டி பயங்கரமாக வழிபாடு செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் எங்களுடைய குடும்பம். நாங்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள். வெள்ளி செவ்வாய் என்றால் மிகுந்த பக்தியோடு கோயிலுக்கு சென்று வருவோம். பயபக்தியிலே நிரம்பின ஒரு குடும்பம்.
ஆனா நான் பாத்தீங்கன்னா அவ்வளோ பயபக்தியா இருந்தும் கூட என்னுடைய தாத்தாவும் சரி எங்க அப்பாவும் சரி விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். என்னதான் கோயில் கோயில் அப்படின்னு அவங்க இருந்தாலும் கூட எங்க தாத்தா ஒரு மிகப்பெரிய குடிகாரராக இருந்தார். 24 மணி நேரமும் போதையிலே இருக்கிற ஒரு மனுஷன். டெய்லியும் குடிப்பார். குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை அழித்து கொண்ட ஒரு மனிதன். ஆனா கடவுள் மேல பக்தி ஒயிலெல்லாம் கட்டி வழிபட்டவர் தான். அப்படி இருந்த என்னுடைய தாத்தா அவர்கள் குடித்து விட்டு பாலத்திலே படுத்து கிடந்த போது கீழே விழுந்து அந்த ஃபைனல் கார்டு முதுகு தண்டுவடம் முறிந்து விட்டது. படுத்த படுக்கையிலே 6 வருடம் கிட்டத்தட்ட முதுகெல்லாம் அழுகின ஒரு நிலைமையிலே பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். அது என்னமோ தெரியல, அந்த சாபம் என் தகப்பனாரையும் பிடித்தது. என் தகப்பனாரும் பெரிய குடிகாரராக அடிக்ட் ஆனார். டெய்லியும் குடிப்பாரு, வீட்டுக்கு வருவாரு, வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கும், அண்டா குண்டாவெல்லாம் உடையும். எங்க அம்மா அழுவாங்க, அழுகிறது தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது எங்க அம்மாவுக்கு ஒரு பிசாசு அட்டாக் மாதிரி வந்துருச்சு. பக்கத்துல ஒரு முஸ்லிம் மாமி, அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, அன்பான சகோதரர்கள். அவங்க வேறொரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள். அவர்களுடைய குடும்பத்தில் பாருங்க, பிசாசு ஒரு கிரியை செய்தான். அவருடைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவங்க தாங்க முடியாம கணவன் சொன்ன ஒரு வார்த்தையை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாம தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த அம்மா. எங்க அம்மா இதை கேள்விப்பட்டு ஓடி போய் பார்க்கறாங்க. ரொம்ப வெயிட்டான பாடி, குண்டா இருப்பாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அந்த தொங்கின அந்த இறந்த சரீரம் எங்க அம்மாவை நோக்கி திரும்புறதை போல திரும்பி இருக்குது. அந்த பாடியை பார்த்தோன்னே எங்க அம்மாவுக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரியான பிசாசனுடைய ஒரு ஆளுகைக்குள்ளாக கடந்து போயிட்டாங்க. வைத்த வழி என்ன நடக்குதுன்னே தெரியல, துடிதுடிச்சு போயிட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது அவங்க என்னன்னு தெரியலமா அப்படின்ட்டாங்க பார்த்துட்டு. ஸோ வரும்போது அங்க ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒருவர் வந்து ஜெபித்தார். 3 நாளாக அவர்கள் துடிதுடித்து கொண்டிருந்த அந்த வயிற்று வலியும் அந்த புத்தி சுவாதனம் இல்லாமல் இருந்த செயல்பாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மாறி சுகமாகி அவர்கள் அமர்ந்தார்கள். எங்க அப்பா பார்த்தாரு, இவ்வளவு நாள் எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டோமே, எங்களுடைய ஒரு அறை முழுவதுமே பூஜை அறை, எந்த தெய்வமும் என் மனைவியை சுகமாக்கலை, இப்படி ஒரு தெய்வமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாரு. தன்னுடைய வழிபாட்டு பொருட்களை எல்லாம் தூக்கி குளத்திலே வீசிவிட்டார். அவர்கள் சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் ரட்சிக்கப்படலை. அந்த சமயத்துல எனக்கு படிப்பு வராத காரணத்தால திண்டுக்கல்லில் இருக்கிற மல்லிகை கடைக்கு சென்றிருந்தேன். அங்கு எனக்கு இருந்த தீராத வியாதி சளி, எனக்கு ஒரு பயங்கரமான சிறு வயதிலே பிறந்த நாள் முதற்கொண்டு எனக்குள்ள இருந்த அந்த சளி அது டிபி மாதிரி உருவெடுத்தது. 6 மாதம் கஷ்டப்படுவேன், கட்டி கட்டியா துப்புவேன், துப்பி துப்பி தொண்டையெல்லாம் வலிச்சு புண்ணாயி தலையெல்லாம் வலியாயிரும். அந்த அளவுக்கு எனக்கு முற்றி போன ஒரு சளி. எவ்வளவோ மாத்திரைகளை எங்க அப்பா சம்பாதித்த நிறைய பணங்களை மருத்துவ செலவுக்காக செலவிட்டாங்க. எதுவுமே எங்க வாழ்க்கையில கை கொடுக்கல. வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்பிளிகை என்கிற ஒரு கிறிஸ்தவ மிஷனரியால் இயக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே திண்டுக்கல்லிலே உண்டு. அம்பிளிகை என்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த காலத்திலே கிறிஸ்தவ மிஷனரிகள் கட்டின ஒரு மருத்துவமனை. அங்கே இது போன்ற டிபி வியாதிக்கு நன்றாக மருந்து கொடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நான் அங்கே கடந்து சென்றேன். அப்போது எனக்கு 17 வயது. கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் என்னை ஆட்கொள்ளுகிற நேரம். சில நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அவரோடு பழகி தீய பழக்கங்கள் உள்ளே நுழைகிற அந்த ஒரு துளி, அந்த நேரம் கரெக்டா நாங்க போறேன். எல்லாரும் டாக்டர் பார்த்துட்டு மருந்து வாங்க கியூல நிக்கிறாங்க. அது ஒரு இலவச மருத்துவமனை. கியூல நின்று எல்லாம் மருந்து வாங்குறாங்க. எல்லாருக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு 30 பேருக்கு மேல இருக்கும். நான் போய் மருந்து வாங்கும் போது என்னை உற்று அந்த சகோதரி பார்த்தார்கள். தேவனுடைய மனுஷியாக இந்த சகோதரி என்னை உற்று பார்த்தாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல. உங்களுக்கு வாசிக்க தெரியுமா என்று கேட்டார்கள். ஆம், வாசிக்க தெரியும் என்றேன். எடுத்து ஒரு பைபிளை என் கையில நீட்டினாங்க. அந்த பைபிளை வாங்கி கொண்டு வந்தேன். என்னமோ அந்த பைபிளை என் கையில வாங்கின உடனே இனம் புரியாத ஒரு காரியம் என் இருதயத்துல. மிகுந்த மூர்க்கமுடையவனா இருப்பேன், கோபப்படுறவனா இருப்பேன், முற்கோபியா இருப்பேன். என் வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களை ஒரு நாள் நான் நினைச்சு பார்த்ததில்லை. முந்தின வாரம் தான் அந்த கடையில மூட்டை தூக்குற விஷயத்துல இன்னொரு பையனுக்கு எனக்கு சண்டை. சட்டை சாத்திக்கிட்டு அவனை அடி வெளுத்து அவனுடைய முஞ்சியெல்லாம் ரத்தமாக்கி அந்த அளவுக்கு ஒரு முன்கோபியாக இருந்தேன். இந்த பைபிள் என் கைக்கு வந்ததாங்க, என்ன நடந்துச்சோ தெரியல, எனக்குள்ள என்னுடைய மனம் லகுவாக ஆரம்பித்தது.
எனக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு அன்பு பொங்கி வழிய ஆரம்பித்தது. அந்த பைபிளை வாசிக்க 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 அந்த வார்த்தைகள் என்னோடு பேச ஆரம்பித்தது. என் இருதயத்தை தேவனிடத்திலே அர்ப்பணித்தேன். கர்த்தர் கிருபையாய் இந்த நாளில் ரட்சித்தார் என்னைய. அதுக்கப்புறம் அந்த பைபிளை வைக்க எனக்கு மனசே இல்லை. என் லைஃப் முழுவதும் இந்நாள் வரைக்கும் அந்த முற்கோபம் வந்து யாரையும் தாக்கினதா சரித்திரமே இல்லை. டோட்டலா நான் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்ட உணர்வை அறிந்தேன். சொல்ல போனா ஒரு வருடத்திலே ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைத்தார். அன்றையிலிருந்தே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டேன். தேவனுடைய கிருபையில இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக தேவனுடைய பணியிலே இருக்கும்படி கர்த்தர் அடியனுக்கு கிருபை செய்தார். இந்த ஒன்றுமில்லாத என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக எங்கெங்கோ இருந்து எனக்கு போன் வரும். ஐயா, இந்த பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க மாட்டீங்களா? நான் பாவத்தில் இருந்த காலத்தில் யாரும் என்னை விடுதலையாக்காம துடித்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில இயேசு தேடி வந்தார். இப்ப யார் யாரோ போன் பண்ணி சென்னையிலிருந்து, மும்பையிலிருந்து, டெல்லியிலிருந்து, ஏன் சொல்ல போனா ஆஸ்திரேலியாவில் இருந்து, பல இடங்களில் இருந்து எனக்கு போன் வரும். அவங்க என்னிடத்தில் ஆலோசனை கேட்கும்படி, அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அடியேனுக்கு, அதுவும் எந்த அறிவும் ஆற்றலும் இல்லாத எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இறை வார்த்தைக்கு நான் திரும்பி கீழ்ப்படிந்த போது, நான் போய்கொண்டிருக்கிற வழியை நான் திரும்பி பார்த்தேன். நம்ம போற வழி சரிதானா? இப்படி ஒரு வழியில போய் எது வந்து நல்ல பாதை, எது உண்மையான தேவன், எப்படி ஆராய ஆரம்பித்தேன். வேதாகமத்தை ஆராய ஆரம்பித்தேன். அநேக புத்தகங்களை எடுத்து ஆராய ஆரம்பித்தேன். அநேக மிஷனருடைய புத்தகங்களை எடுத்து படிக்க 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 எது உண்மையான பாதை என்பதை நான் கண்டுபிடித்தேன். உலகத்திலே அநேக பாதைகள் உண்டு. ஆனால் எது சரியான பாதை என்பதை கண்டுபிடித்து போகும்போது என்னையே தேவன் ஆசீர்வாதமான பாத்திரமாக என்ன செய்தார்? எடுத்து பயன்படுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நின்று கொண்டு பூர்வ பாதையை திரும்பி பார்த்து எது சரியான வழி என்று நீங்கள் பார்த்து அந்த பாதையில நீங்க நடந்தீர்கள் என்றால் உங்களை கொண்டும் கர்த்தர் என்ன செய்வாரு? பெரிய காரியங்களை உங்களை கொண்டவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் பூர்வ பாதைக்கு திரும்ப சொல்லுகிறார். முதலாவது குறிப்பாக நான் உங்கள் முன்பாக எதற்கு திருப்ப உங்களை ஆசைப்படுகிறேன் என்றால், முழுக்க முழுக்க இந்த பிரசங்கம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து தான் உங்களோடு பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அந்த நிலை இருக்குது பாத்தீங்களா? அந்த நிலை தேவனோடு சம்பாஷிக்கிற ஒரு நிலை, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு நிலை. அங்க வசனங்கள்லாம் வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு மனித குலம் அது இழந்து விட்டது. ஆண்டவர் அந்த மாலை வேளையிலே யாரோடு கூட பேச வருவாரா? ஆதாமோடு கூட, ஏவாளோடு கூட. யார் வர்றா? கடவுளுடைய வார்த்தை கேட்க இப்ப நாம போகிறோம். அங்கே போய் கடவுளுடைய வார்த்தை கேட்கிறோம். கடவுளுடைய சத்தம் என் காதல கேட்டாதான்னு ஏங்குறோம், துடிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா நீங்க ஏதேன் தொட்ட அந்த காரியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, மனிதன் கிட்ட யாரு பேச இறங்கி வர்றா? கடவுள் மனிதனிடத்துல பேச இறங்கி வருகிறார். அந்த நிலைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த நிலைக்கு உங்களை திருப்புவதற்காக தான் யாரு வந்தார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். திருச்சபையும் கூட இன்னைக்கு அந்த நிலையிலே திரும்ப வேண்டியது இருக்கிறது. அல்லது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் கூட, இயேசு கிறிஸ்து அறியாத மக்களும் கூட அந்த ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. அந்த திரும்புதல் எப்போது நடக்கிறதோ அப்போதான் மனித குலத்துக்கு ஒரு அமைதி, ஒரு உண்மையான நன்மை, பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அவர்களால் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த ஆதி நிலையை இன்றைக்கு மனிதன் இழந்துட்டான். ஏன் நம்மளும் கூட இன்னும் கொஞ்சம் பின்னால் தூக்கி பார்த்தா, மிஷனரி காலத்துல நம்ம திருச்சபையினுடைய விசுவாசம், அவருடைய ஊழியம், அவருடைய காரியங்கள்லாம் எவ்வளவு அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிலையிலே நாம் இருக்கிறோமான்னு கேட்டா இன்னைக்கு நிறைய இல்லை. இன்னைக்கு மிஷனரிகள் சொல்ற காரியங்களெல்லாம் சொல்லி சொல்லி புலகாயுதம் அடைகிறோம். அவங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு மிஷனரி வந்து அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இப்படி ஊழியம் செஞ்சாரு, இப்படி அர்ப்பணிச்சாரு, இப்படி ஓடினாரு. சந்தோஷம். நீங்க என்ன செய்றீங்க? ஐயா, நீங்க என்ன செய்றீங்க? இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னால, 100 வருஷத்துக்கு முன்னால, 200 வருஷத்துக்கு முன்னால மிஷனரிகள் அதையெல்லாம் செஞ்சாங்க. அவர்களுடைய புத்தகத்தை வாசித்து வாசித்து இதுதான் கிறிஸ்தவம் என்று எல்லா இடத்திலையும் காமிக்கிறோம். ஆனா நாம் என்றைக்கு அந்த மிஷனரிகளை போல மாறுவது? நாம் என்றைக்கு அந்த நிலைக்கு திரும்புவது? ஆக தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசுறவா தான் திரும்புங்கள் என்று உங்களை பார்த்து பேசுகிறார். பழைய நிலைமைக்கு திரும்புங்கள், பழைய ஆதி நிலைக்கு திரும்புங்கள்.
ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான அன்பு அன்னைக்கு இருந்துச்சு. ஒரு ஆழமான அன்பு. ஆதியாகம புத்தகத்துல தேவைக்காக ஆதாமும் ஏவாளும் கடவுளை தேடாத ஒரு நிலையிலே இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம கடவுளை எதுக்காக தேடுறோம்? பெருசா மனுக்குளம் பூரா பார்த்தீங்கன்னா தேவைக்காக தேடுகிறோம். கடவுளை எதுக்காக தேடுறோம்? தேவை வந்துச்சுன்னா தேடுறோம், அல்லது குறையாம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கணும்னா தேடுறோம். ஆனா உண்மையான கலங்கம் இல்லாத அன்போடு கர்த்தரை தேடுகிறோமா? ஆதி நிலையிலே ஆதாமும் ஏவாளும் அப்படித்தான் அன்பு கூர்ந்தார்கள். அவர்களிடத்துல எந்த தேவைக்காகவும் கடவுள்கிட்ட, ஏன்னா அந்த உலகத்திலேயே ஆதாம் ஏவாள் தான் பணக்காரனா இருந்தான். உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே ஆதாம் ஏவாள் தான் நம்பர் 1 பணக்காரர். வேற யாரும் உலகம் முழுவதையும் கர்த்தர் அவங்க கையில் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் படைச்சாரு. ஆண்டவரை பாருங்களேன், எல்லாத்தையும் பார்த்து 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 படைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து யாரு கையில் கொடுத்தாரு? ஆதாமே இதை ஆண்டு கொள்வாயாக. இன்னைக்கும் பாருங்களேன், நம்ம கால் மிதிக்காத இடம் இல்லை. அங்க போய் நிலாவில இருந்து செல்ஃபி எடுக்கிறான். எந்த உயிரினமாவது நிலாவுக்கு போகுதா? அது ஆற்றல் பெற்று அது ஞானம் பெற்று போகுதான்னு கேட்டா இல்ல. நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். அனுப்புறது நம்ம தான், அனுப்புறது போறதா, எல்லாத்துலயும் ஆளுகை, அந்த அதிகாரம் இன்ன வரைக்கும் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லா வல்லமையும் கொடுத்த தேவன் மனுக்குலத்தில் விரும்புவது என்னன்னா அந்த அன்பை விரும்பினார். நான் பைபிளை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேங்க. ஒரு நியாய சாஸ்திரி வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். எங்கே வாசிக்கிறோம் அதை? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்களை வாசிக்கிறோம். அங்கே எவ்வளவோ விஷயங்களை ஆண்டவர் பேசியிருக்கலாம். ஆனா அவர் பேசின ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதலாவதாக உன் தேவனிடத்தில் அன்பு கூறு. ஏன் முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறுங்கன்னு ஆண்டவர் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான அன்பு இந்த மனுக்குலம் தேவனிடத்தில் வைக்கவில்லை. அதனாலதான் அந்த ஏக்கம், அது வேணுங்கிறத கர்த்தர் பேசுறாரு. நீ பரலோக ராஜ்யம் போகணும்னா என்ன செய்யணும்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று தெய்வம் பேசுகிறார். அப்ப ஆதி நிலைக்கு திரும்புவோம் என்றால் அந்த ஆதி அன்புக்கு நாம் திரும்பணும். ஆதியில ஆண்டவரோடு கூட இருந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? ஏன் சொல்ல போனா நீங்களும் நானும் முதல்ல ரட்சிக்கப்பட்ட போது நமக்குள்ள இருந்த ஆண்டவர் கூட இருந்த உறவு எவ்வளவு ஆழமா இருக்கும், எவ்வளவு அன்பு, எவ்வளவு கண்ணீர். ஐயோ நீங்க இல்லாம வாழ்க்கையே இல்ல ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு அன்பு. ஆனா ஒரு 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் அதே விசுவாசியை போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட அதே அன்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா அநேகர் இடத்துல இல்ல. ஆண்டவர் ஒரு திருச்சபையை பார்த்து ஒரு பயங்கரமான வார்த்தையை பேசுறாரு. என்ன திருச்சபை அது? ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய். அந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் பேசுகிற வார்த்தை கவனிங்க. ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. போதும். ஆனாலும் அப்படின்னா மேல உள்ள சில விஷயங்களை பேசுறாரு. திருச்சபையை பார்த்து தான் பேசுறாரு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை பார்த்து தான் பேசுறாரு. இந்த இடத்துல தேவனை அறியாதவர்களை பார்த்து இந்த இடத்துல ஆண்டவர் பேசல, அறிந்த பிள்ளைகளை பார்த்து தான் பேசுறாரு. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த சபையை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான சபையை பாருங்க. எபேசு சபை, அந்த திருச்சபையை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் மித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டது. ஐயா, இந்த சபையினுடைய குவாலிட்டியை பாருங்க. இளைப்படையாமல் தேவனுக்காக பிரயாசப்பட்ட ஒரு சபை, ஆண்டவருக்காக சகித்து கொண்டது, துன்பங்களை சகித்து கொண்ட சபை, ஆண்டவருக்காக பொறுமையாயிருந்த சபை. அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் நம்பர் 1 சபை தான். ஆனா அந்த சபை எதுல குறைவா இருந்துச்சா? ஹலோ, புரியுதுங்களா? நீங்க ஒருவேளை டெய்லியும் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு வருகிறவர்களா இருக்கலாம். ஆனா எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கூட ஆதி என்பு நம்ம இடத்துல இல்லாமல் இருப்பதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்தை உங்க இடத்துல விரும்புவது என்னன்னா, நீங்க ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும்.
உங்களோடு தேவன் உறவாட வேண்டும். ஆதாம் ஏவாள் இடத்திலே அந்த குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அன்போடு கூட சம்பாஷித்து பேசினார் அல்லவா, அந்த சம்பாஷணை உங்களிடத்துல வரணும். கர்த்தரோடு கூட உறவாடணும். அவர் உங்ககிட்ட பேசணும், நீங்க அவர்கிட்ட பேசணும். அந்த ஆதிக்கு தேவன் உங்களை திருப்பும்படி இப்போது இந்த வார்த்தையை கொண்டு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவர் உங்களை இழக்க விரும்பவில்லை. அவர் உங்களை இழக்கவே விரும்பவில்லை. நீங்கள் அவரை விட்டு தூரம் போனாலும் உங்களை தேடி வருகிறார். உங்களுக்காக பூமிக்கு வந்து ரத்தம் சிந்திருக்கிறார் அந்த அன்புள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப எல்லா கிரியையும் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவ்வளோ குவாலிட்டி மேல சொல்றாரு. ஆனாலும் அவங்க கிட்ட என்ன இல்லையா? சரி, நான் இப்போ ஒன்று கேட்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு கத்தருக்குள்ள இருக்கிறோம். நீங்க எல்லாருமே ரைட், ரொம்ப சந்தோஷம். கத்தருக்காக நிறைய செய்றீங்க, பிரயாசப்படுறீங்க, எவ்வளவோ காரியங்களை செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா என் வாழ்க்கையில ஆதி அன்போடு இருக்கிறனா இல்லையாங்கிறத எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அந்த காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லித்தர்றேன். எப்படி என் லைஃப்ல நான் ஆதி அன்பை விட்டுட்டேனா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அந்த ஆதி நிலைக்கு திரும்பி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். உண்மையிலேயே நான் ஆதி நிலையில இருக்கிறேனா இல்லையா, ஆதி அன்பு என்னிடத்துல இருக்கிறதா இல்லையா. முதலாவதாக நம்ம சோதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நான் இயேசுவை தேடுகிறேனா அல்லது அவரின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேடுகிறேனா. ஃபர்ஸ்ட் உங்க ஆத்மாவை பார்த்து, கண்ணாடி முன்னால நின்று உங்களையே பார்த்து பேசிக்கிறீங்கல்ல, சிலர்லாம் கண்ணாடி முன்னால இருந்து அது மாதிரி நீங்க உங்களை பார்த்து பேசுறீங்க. நான் இயேசுவை தேடுகிறேனா அல்லது இயேசுவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேடுகிறேனா. இயேசுவை நீங்க தேடுறீங்கன்னா அதுதான் என்ன அன்பு, அந்த ஆதி அன்பு. இயேசுவை மட்டும் தேடணும், வேற எதையுமே தேடாது. ஆனா போக 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 நம்ம வாழ்க்கை எதை தேட ஆரம்பிச்சிருச்சு, அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் மட்டுமே இயேசுவை தேடி வர்றது. நான் ஒன்று சொல்றேன், நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்ல இது நடக்குது. என்னன்னு தெரியுமா, எங்க லைஃப்லயும் நடக்குது, எங்க லைஃப்லயும் நடக்குது. நான் ஒருவேளை வெளியே ஊழியத்தை முடிச்சிட்டோ அல்லது வேலையை முடிச்சிட்டோ நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என் மகா, அவளுக்கு இப்போ 8 வயசு, அவளா வருவா, டேடி அப்பா அப்படின்னு பாசத்தோட கட்டி பிடிப்பா. நானும் ரொம்ப சந்தோஷம், பிள்ளை இவ்வளோ பாசமா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு கொஞ்சுவேன். நைஸா கையை விட்டு சைடில் பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்ல இருந்து செல்போன் எடுத்து அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் போடுவா. என்ன கனெக்ஷனு, வீட்டில் இருக்கிற என் ஒய்ஃப் செல்லுக்கு நெட் இல்லை, நான் வீட்டுக்கு வந்தா அவளுக்கு என்ன கிடைக்குது, நெட் கனெக்ஷன் போட்டு அவ என்ன பார்க்கறா, ஏதாவது பொம்மை படம் பார்க்கறது, அது இது ஷார்ட் எல்லாம் பார்க்கறது. இப்ப அப்பா வந்தார்னா எதுக்காக அவர் எதிர்பார்க்கிறார்னா எனக்கு என்ன கனெக்ஷன் கிடைக்கும், ஒய்ஃபை கனெக்ஷன் கிடைக்கும். இதுக்காண்டி என் மேல அவ்வளவு பொங்கி வலிக்குது அவளுக்கு. உண்மையிலேயே அப்பா வந்துட்டா அப்படிங்கிற அந்த பாசம் கிடையாது. அப்பா வந்துட்டா என்ன செய்வாரு, ஒய்ஃபை கனெக்ஷன் போட்டு தருவாரு, அதுக்காக அப்பா அப்பா அப்பா. ஹலோ, புருஷங்காரன் உழைச்சி வீட்டுக்கு வரும்போது எம்பிட்டு உழைச்ச, இன்னைக்கு தேர்ந்துச்சா நல்லா வருமானம், அது இல்லையா அன்பு. ஆதி அன்பு இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கிற அன்பு. எதையுமே இந்த உலகத்தில் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு நோக்கி பார்த்த அன்பு. ஆனா போக 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 நம்ம வாழ்க்கையில என்ன ஆகி போச்சுன்னா, இயேசுநாதரை அவர் உண்மையான அன்போடு தேர்றதில்ல, அற்புதத்துக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மட்டும் இயேசுவை என்ன செய்யறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மனுஷன் முன்னால நீங்க அது தெரியாம நடிக்கலாம், ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்துக்குள்ள. உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட அற்புதத்துக்காகவும் அடையாளத்துக்காகவும் மட்டும்தான் நேசிக்கிறீங்களா அப்படிங்கறது யாரு பார்க்கிறா. இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியில இருந்தப்ப அவரை பின்பற்றி ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். பெரும்பான்மையான ஜனங்கள் எதுக்கு வந்தாங்களா, அது இயேசுவே சொல்லுவாரு. இயேசுவே சொல்லுவாரு, நீங்க எதுக்காக வந்தீங்க, நிறைய 3 கூட்டம் இயேசுவை பின்பற்றினுச்சு, பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துல 3 கூட்டம் இருந்துச்சு. இப்ப இருக்கிற இந்த கூட்டத்திலையும் 3 கூட்டம் இருக்கலாம், இந்த கூட்டத்துக்குள்ளேயும் 3 கூட்டம் இருக்கலாம். ஒரு கூட்டம் எதுக்குமா வந்துச்சு, இயேசுநாதர் கூட்டத்துக்கு போனா அடே அப்பா 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 அப்பா, அவர் பாருங்க அப்படி தூக்கி அப்படி 5 அப்பத்தை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுனா வயிறு முட்டை சாப்பாடு போடுவாருப்பா, சாப்பாட்டுக்கு குறையே இல்லை.
இப்பயே நல்லா மூக்க தூக்குது நமக்கு சாப்பாடு வேற எங்க பக்கத்துல. ஆமா, ஆண்டவர் பாருங்க 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு 4வது நாள் தான் சோறு கொடுத்தாரு. உங்களுக்கு முத நாளே சாப்பாடுங்க ரெடியா வேற இருக்குது. 3 நாள் பிரசங்கம் வனாந்தரத்துல வச்சு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி 4வது நாள் சாப்பாடு ஆண்டவர் அற்புதம் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாரு. அப்ப பாருங்க, அந்த கூட்டத்துல ஒரு பெரிய கூட்டம் இயேசுநாதர்கிட்ட போனா வயிறார சோறு கிடைக்கும்பா அப்படின்னு என்ன செஞ்சு இயேசுவை பின்பற்றிட்டு வந்துச்சு. இயேசு 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 அல்லேலூயா ஆமென் ஆமென். எதுக்கு? குறவு இல்லாம சாப்பாடு கிடைக்கும்பா, ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு என்னமோ செஞ்சு சோறு போட்டுருவாருன்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா அற்புதங்களை பார்க்கறதுல அதுக்கு ஒரு ரொம்ப களிப்பு சந்தோஷம். அப்படி ஆண்டவர் அப்படியே நிறைய மேஜிக் மாதிரி அற்புதங்களை செய்யறாரு பாத்தீங்களா, அதை பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதை பார்க்கறக்கே ஒரு கூட்டம் வந்துச்சு இயேசுநாதரை பின்பற்றிட்டு அற்புதங்களை பார்க்கறது, அதை ஜட்ஜ்மெண்ட் பண்றது, என்ன செய்யறாரு எப்படி செய்யறாரு உண்மையா பொய்யா அப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். ஒரு சொற்பமான ஒரு கூட்டம் தான் பாத்தீங்கன்னா இயேசுவை உண்மையா நேசித்து இயேசுவை பார்க்க என்ன செஞ்சு வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த 2 கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர்கிட்ட ஓடி போயிருச்சு. உண்மையா ஆண்டவர் நேசித்த கூட்டம் மட்டும்தான் எங்க இருந்துச்சு? கடைசி வரைக்கும் இருந்துச்சு. இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையை நேசிக்கிறவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. தேவைக்காக வர்றவங்கலாம் நிலைச்சு என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. கவனிச்சுக்கங்க. ஆக நீங்கள் இயேசுவை ஆசீர்வாதத்துக்காக தேடுறீங்களா, அற்புதங்களுக்காக தேடுறீங்களா, அல்லது உண்மையான அன்போடு இயேசுவை தேடுறீங்களா? ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு மன்னன், வயசான ஒரு மன்னன், அரசன், அவன் ஜனங்களை எல்லாம் அவர்களும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். நாளைக்கு அரண்மனைக்கு என்ன செஞ்சிருங்க, ஊர் மக்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, அறிவிப்பு கொடுத்தாரு. சரின்னு எல்லாரும் அரசன் கூப்பிடுறாரு, ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க கூடி. உள்ள வந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படி சுத்தியும் பாத்தீங்கன்னா சேர் போட்டிருக்குது. இன்னைக்கு சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா அரசன் போட்ட சேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல வைரம், ஒரு சேர்ல வைடூரியம், ஒரு சேர்ல தங்கம், ஒரு சேர்ல விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே வரிசையா சுத்தியும் அந்த பெரிய மண்டபம் முழுக்க நிறைஞ்சு இருக்குது. எல்லா நன்மைகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு மக்களுக்கு இந்த எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, எல்லாம் வந்து பாக்குறாங்க. அப்ப அரசன் சொல்றாரு, நான் ரொம்ப நாளா இந்த சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணிட்டு வர்றேன், நம்ம ஜனங்கள் எல்லாம் ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறீங்க, நன்மையால் நீங்க நிரப்பப்படணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை, அதனால உங்க எல்லாருக்கும் இங்க சேர்ல நிறைய வச்சிருக்கிறேன், நீங்க எல்லாரும் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஒவ்வொருவரா வந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அந்த மாதிரி ஒரு அரசன் அழைப்புக்கு பங்கேற்று போனீங்கன்னா எதை எடுப்பீங்க? வைரம் இருக்கு, வைரம் இருக்குது, 15 பவுன்ல சிலுவை போட்ட செயின் இருக்குது, அது நிறைய இருக்குது. அப்புறம் என்னெல்லாம் ஆசைப்படுவீங்க? எதெல்லாம் ஆசைப்படுவீங்க? நீங்க என்னென்னமோ ஆசைகளுக்கு நமக்கு என்ன பஞ்சமா இருக்குது? நம்ம ஆசையை சொல்லணும் அப்படின்னா பெரிய லிஸ்டே போட வேண்டியிருக்கும். லாரி லாரியா அல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆமா லிஸ்ட் வச்சிருப்போம். அப்படி வந்து நீங்க எல்லாம் போனீங்கன்னா என்னென்னலாம் எடுப்பீங்க நீங்களே பாக்குறீங்க. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம், நம்ம அதை எடுத்துடலாம். அறிவிப்பு கொடுத்தோன்னா எல்லாம் அல்றான் ஓடி, அந்த அக்கா எடுக்கிறக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும், போட்டி போட்டு எடுக்கணும். அவன் ஒருத்தன் வைரத்தை எடுக்கிறான், ஒருத்தன் தங்கத்தை எடுக்கிறான், ஒருத்தன் அது இதுன்னு எல்லாம் ஓடி போய் எடுக்கிறான். ஒருத்தன் பெரிய மரக்கட்டில் நல்ல தேக்கில் செஞ்ச கட்டு தூக்கிட்டு ஓடுறான், பெருசா இருக்குது தூக்கிட்டு போகும் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான். எல்லாம் ஓடின பிறகு ஒரே ஒரு அம்மா அங்க நின்னுச்சு. சுத்தி முத்தியும் பார்த்துச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், வெறும் பிளாஸ்டிக் சேர் தான் கிடக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. நேரம் அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மானா சின்ன ஒரு பொண்ணு, ஒரு 15-16 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு நேரா வந்துச்சு. ஐயா, இந்த அரசாங்கத்தில் நீங்க வச்சதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா தெரியல, எனக்குன்னு என் மனசுல பட்ட ஒரே ஒரு பொக்கிஷம் நீங்க தாயா அப்படின்னு அரசனையா தூக்கிடுச்சு. அது அவர் உட்கார்ந்துட்டு முடிச்சுட்டாரு, அவரையா தூக்கிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவர் பயங்கரமா எமோஷன் ஆயிட்டாரு, அன்பு பெருகிருச்சு. அடேங்கப்பா, இந்த அரசாட்சியில என்ன நேசிக்கிறவன் இந்த ஒரு பொண்ணு தான் என்ன செஞ்சிருக்கு, இவ்வளவு ஜனங்களும் பாருங்க திரும்பி கூட பார்க்கல, அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறதுலயே குடியா இருக்கான். அது அந்த அக்கா விட முந்தி எடுத்துடணும் நம்ம ஓடி போய்.
எல்லாம் ஓட்டிட்டான் எடுத்துட்டு. இந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அரசன் வேணுனுச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அரசர் அந்த பிள்ளைய தனக்கே தத்தெடுத்து அவருடைய சொத்துக்கெல்லாம் அதிபதியா அந்த பிள்ளைய மாத்தி விட்டுட்டாரு. அல்லேலூயா. ஐயா, எதை தூக்குறீங்க? ஆண்டவர்கிட்ட வரும்போது எதை தூக்கிட்டு போலான்னு வர்றீங்க? எதை நீங்க தூக்கணும் தெரியுமா? ஆண்டவரை தூக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை பிரிச்சுக்கணும். ஆண்டவரை நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுடையதான் என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். கர்த்தரை உங்கள் சொந்த ரட்சகராக மாற்றிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்க பிடிக்க வேண்டியது அவரை. அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தான். அப்பா சொத்து யாருக்கு தான் வரப்போகுது? அவரை தகப்பனேன்னு கூப்பிட்டு அவரை அள்ளி அணைச்சிக்கங்க. மனுக்குலத்துக்கு தெய்வம் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத அழிஞ்சு போகிற நம்மளை அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாராம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நாம் எப்படி கூப்பிடுறோம்? அப்பா தகப்பனேன்னு கூப்பிடுறோம். ஒருவேளை இயேசுவை அறியாத பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் வந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்றேன், அந்த அன்புள்ள தெய்வத்தை, உலகத்தை படைத்த அந்த தெய்வத்தை நீங்க அப்பான்னு கூப்பிட்டு அவருக்கு நீங்க சொந்தமாய், அவருக்கு உரியவர்களாய் நீங்க மாற முடியும். அந்த நிலைக்கு உங்களை திரும்பும்படி கர்த்தர் அந்த நாளில் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். ஆக நீங்க இந்த நாளில் எங்க திரும்பணும்? ஆதி அன்புக்கு திரும்பிடணும். அந்த உண்மையான அன்பு, அந்த மாசற்ற அன்புக்கு திரும்ப தெய்வம் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். இன்னைக்கு சபைகளில் அது குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சபைகளில் தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இங்கேயே இருக்குது. நிம்மதி தேடி மக்கள்லாம் எங்க போவாங்க? கோயிலுக்கு வருவாங்க. கோயில்லையே இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. அல்லேலூயா. கண்ணீரை துடைக்க வேண்டிய ஸ்தலமே என்ன ஆகி போச்சு இன்னைக்கு? புரியுதா? நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? சீர்படுவோம். கர்த்தர் அந்த நாளில உங்களோடு பேசி இருக்கிறார். ஆதி நிலைமைக்கு திரும்பும்படி உங்களை கூவி அழைக்கிறார். அந்த ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்பி வரும்படி உங்களை இன்னைக்கு கூவி அழைக்கிறார். ஆக என்னுடைய வாழ்க்கையில ஆதி அன்பு இருக்கிறேன், ஆதி அன்பில தான் இருக்கிறான். நான் தற்பரிசோதனை பண்ணி பார்க்க முதல் பாயிண்ட் என்ன? ஆண்டவரை தேடுறனா அல்லது ஆண்டவருடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேடுறனா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? கண்டுபிடிச்சிடலாம். நீங்க திரும்புவதற்கு எதுவா இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், எனக்கு பிடிச்ச வார்த்தைகளை மட்டும் பைபிள்ல இருந்து எடுத்து படிச்சு அதுக்கு கீழ்ப்படுகிறேனா அல்லது எல்லா வசனங்களையும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குதா? ஹலோ, இந்த பெத்தேல் திருச்சபையை பார்த்து இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிற இன்னொரு வார்த்தை, பைபிளை நீங்க படிக்கிறீங்க மகிழ்ச்சி, பைபிளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க மகிழ்ச்சி, ஆனா உங்களுக்கு பிடிச்ச வசனத்துக்கு மட்டும் கீழ்ப்படுறீங்களா எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? உங்களை நீங்களே தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. பைபிள்ல உங்களுக்கு என்ன நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. ஐயா சொன்னாரு, என்னை பத்தி ரிசர்ச் பண்ணார். யூடியூப்ல எப்படி நம்ம சபைக்கு ஏதுவான நபராக நான் இருப்பேனா அப்படின்னு சர்ச் பண்ணாராம். பரவாயில்ல, நான் ஜெயிச்சிட்டேன். அவர் மனசுல இடம் வந்துருச்சு எனக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவருக்கு பார்த்திருக்கலாம், ஏன்னா நான் வசனத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், மற்ற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். உண்மையை சொல்லுவேன், இது தப்பு, இது பைபிள்ல இருக்கிற காரியங்கள் கிடையாது. நீங்க சொந்தமா இதெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை நான் தைரியமா சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவர்கள் விரும்புவதெல்லாம் என்னது? வருடி கொடுக்கிற வார்த்தைகள். எனக்கு தேவையான வார்த்தைகள் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, என்ன மகிழ்விக்கிற வார்த்தைகளை பேசினா போதும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறனால என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது. வசனத்தை விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடித்ததுனால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன நினைக்கிறாரு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி நினைக்கல, கர்த்தர் பேசுற எல்லா வார்த்தைக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியலைன்னா நீங்க ஆதி நிலையை விட்டு, ஆதி அன்பை விட்டு கொஞ்சம் பேக்ல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பிடிச்ச வசனம், நிறைய பேர் பாத்தீங்களா, அந்த பிடிச்ச வாக்குத்தத்தம், பிடிச்ச வாக்குத்தத்தம், கட்டளை, அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு, அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு வாக்குத்தத்தம் மட்டும் இருந்தா போதும். என்ன வேணாம்? மேல அதை செய் இதை செய் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஆனா ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதுக்கு மேல என்ன இருக்கும்? ஹலோ,
பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, யாராவது இந்த கூட்டத்தில் கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாக்குத்தத்தம். நான் பார்க்கிறேன் முக்காவாசி கிறிஸ்தவ வீட்டில் அந்த வாக்குத்தத்தம் இருக்கும். என்னன்னு தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சினிமாக்காரனுக்கு கூட அந்த வாக்குத்தத்தம் பிடிச்சிருக்குங்க. ஆமா, ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எதர்ச்சியா பார்க்கிறேன் அந்த வசனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கே அந்த வார்த்தை பிடிச்சிருக்குது. என்னது? உன்னை விட்டு. பா பா பா, என்ன ஒரு வாக்குத்தத்தம். சரி, ரைட்டு, சந்தோஷம். பைபிள்ல தான் அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன், இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. அது எதுக்கு எங்களுக்கு? அது எதுக்கு எங்களுக்கு? உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடு, அது போதும், அது போதும் எங்களுக்கு. ஆனா கர்த்தர் அங்க பேசுறாரு. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமே. எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் எடுங்க. எல்லாரும், நமக்கு பேரே வேதக்காரர்கள். என்ன பேரு? அன்னைக்கு நமக்கு வச்ச பேர் என்ன? வேதக்காரர்கள். நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்து படிக்கணும். படிக்காதனால தான் இன்னைக்கு நிறைய பின்வாங்கி இருக்கிறோம். இன்னைக்கு மறுபடியும் ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டிய ஒரு அவசிய நிலைமைக்கு இருக்கிறோம். பைபிள் எடுங்க, எல்லாம் வாசிங்க. எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. என்னவா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்ப நல்லா கவனிங்க. யாரை விட்டு ஏசப்பா விலக மாட்டாரு, யாரை கைவிட மாட்டாருன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த உலகத்து மேல ஆசை வைக்காம, உலக பொருட்கள் மேல ஆசை வைக்காம, முக்கியமா பண ஆசை வைக்காம, பகட்டாசை வைக்காம, ஏசப்பா கொடுத்தது போதும்னு திருப்தியா வாழ்றாங்க பாத்தீங்களா? அந்த திருப்தியா வாழ்றவங்களை விட்டு யாரும் விலக மாட்டாரு. ஏசப்பா விலக மாட்டார், ஏசப்பா கைவிட மாட்டார். ஆனா நம்ம எல்லாருக்குமே ஏசப்பா என் கூட இருக்கணும், என்னை கைவிடக்கூடாது, எல்லா சமயத்திலும் கூட இருக்கணும் விரும்புறோம். ஆனா ஏசப்பா மேல ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, அது ஏன் நமக்கு பிடிக்கல? ஆதி நிலையை விட்டு நம்ம பின்னால வந்துட்டோம்னு அர்த்தம். ஆதி அன்பிலிருந்து பின்னால வந்ததுனால தான் நமக்கு என்ன பிடிக்குது? வாக்குத்தத்த, அதாவது நலமான வார்த்தைகள் பிடிக்குது. மேல ஆண்டவர் சொல்ற அந்த கட்டளை மட்டும் எனக்கு என்ன செய்யறது இல்ல, பிடிக்கல. அது பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல. ஆண்டவர் சவுல் ராஜாவை, அவன் ஒரு சிறிய நபர், பெரிய கோத்திரம் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு நபர். அவனை ஆண்டவர் அழைக்கும் போது போய் ஒளிஞ்சுக்கிட்டான், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். தகுதி இல்லாத ஒரு மனிதன் சவுல். ஆண்டவர் என்ன செய்யறான்? கிருபையாய் சவுலை இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவாக மாற்றுகிறார் தெய்வம். கழுதையின் பின்பாக சென்று கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் இஸ்ரவேல் முழுக்கதுக்கும் ராஜாவாக கொண்டு வந்து அமர்த்துறாரு. அப்படி அமர்த்தின பிறகு சவுல் ராஜாவை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, என் மனசுல ஒண்ணு இருக்குப்பா, பல வருஷமா என் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் பிளான், என்னுடைய பிளான் அது, அதை ஒன்ன வச்சுதான் செய்யணும்னு அந்த பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. சவுல் கேட்கிறாரு, என்ன பிளான், என்ன பிளான் ஆண்டவரே? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே, எங்க யாத்ராகம புத்தகத்துல பல வருஷங்களுக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையிலே நான் அவர்களை எகிப்து என்கிற காலவாயிலிருந்து விடுவித்து நடத்தி கொண்டு வரும் பொழுது, அமலேக்கு என்கிற ஒரு ஜனம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரொம்பவும் கஷ்டப்படுற ஜனங்களை, நடக்க முடியாத பின்னால குந்தி குந்தி நடந்து வந்த ஜனங்களை பின்னால கூடி வெட்டி என்னுடைய பிள்ளைகளை அநேகரை கொன்று போட்டுட்டான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை வச்சேன். திருந்துவதற்கு நான் இவ்வளவு வருஷங்களை கொடுத்தேன், அமலேக்கியன் திருந்தவே இல்லை. ஆண்டவர் எப்பவுமே உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் பல வருஷமாக என்ன செய்யறாரு? மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். அமலேக்கியருக்கும் பல வருடங்கள் வாய்ப்பு கொடுத்தார். எப்ப? யாத்ராகம புத்தகத்துல அவங்க வனாந்திரமா வந்தது எப்ப? அரசனாகிய நியாயாதிபதிகள் காலமெல்லாம் முடிஞ்சு அரசனாகிய சவுல் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அது வரைக்கும் டைம் கொடுக்கிறாரு அமலேக்கியர்களுக்கு. மனம் திரும்பல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் நியாய தீர்ப்பு செய்யணும். ஆதலால் நீ என்ன செய்ய? படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்ணும் போது ஒரு கட்டளையும் கொடுக்கிறாரு, அங்க இருக்கிற எந்த பொருளும் என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்துட்டு வரக்கூடாது. அது வெள்ளியாகிலும் பொன்னாகிலும் மாடாகிலும் அனைத்தையும் சுட்டரித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தலைவர் சவுல் போறாரு, ராஜா போறாரு, நல்லா கம்பீரமா. அதுக்கு முன்னால அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாலதான் ஆள் கழுத பின்னால போயிட்டு இருந்தாரு. அவர் பேர் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு மனுஷனை இப்ப ஆண்டவர் தூக்கி உயர்த்தி ராஜாவா மாத்தி வச்சிட்டாரு. இப்ப கர்த்தருடைய கட்டளை பெற்றுக்கொண்டு சவுல் போகிறார். வேதத்துல பார்க்கிறோம்,
ஜனங்கள் இவன் எல்லாம் சேர்ந்து அங்க பாக்குறாங்க, அமலேக்கியர்களுடைய சொத்து 10 ஆசீர்வாதம், தங்கம், வைரம், ஐடூரியம், அவங்களுடைய கொளுத்த கன்றுகள், ஆடு மாடு எல்லாம் அழகா இருக்கு. இப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒன்னையுமே எடுத்துட்டு வராதுன்ட்டாரு. இவர் போட உடனே இந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஆசை வந்துருச்சு. இவருக்கு இஸ்ரவேல் நாடே கீழ்ப்படுகிற அளவுக்கு ஆண்ட ராஜாத்துல தூக்கி உசந்த நிலைமையில வச்சுட்டாரு. இப்ப ஒண்ணுமே இல்லாத சவுல் அரசனை, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்க போய் கீழ்ப்படியாம அதையெல்லாம் ஆட்டையை போட்டு வந்துட்டார். நைசா ஆட்டையை போட்டு வந்தது மட்டும் இல்லாம என்ன காரணம் சொல்லாது தெரியுமா? இவைகளெல்லாம் நாங்கள் கர்த்தருக்காக கொண்டு வந்தோம். சூப்பர் காரணம் இல்ல? யாருக்காக கொண்டு வந்தோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஆனா இந்த கீழ்ப்படியாமல் கொண்டு வந்த பொருள் கடவுளுக்காகத்தான் கொண்டு வந்தோம். அல்லேலூயா! எப்படிப்பட்ட விசுவாசிகள் பாருங்க. ராஜாவை பாருங்க. ஆண்டவர் அங்க என்ன சொன்னாரு? அப்பா, நீ கொடுக்கிற இதெல்லாம் எனக்கு பலியை பார்க்கல, நான் விரும்புவது என்ன? கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறேன். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், ஒபே பண்ணிருக்கணும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அப்பவே ராஜாங்கத்திலிருந்து சவுலை தள்ளிவிட்டார் தேவன். தன் இருதயத்திலிருந்து தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் சவுல் 40 வருஷமா பேருக்கு அரசனாக இருக்கிறார். அந்த ஜனமே ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை தன் இருதயத்திலே கொண்டு வந்து விட்டார். 40 வருஷம் அதுக்கப்புறம் ஆண்டவர் தாவீதை ட்ரெயின் பண்றாரு. சவுல் செஞ்ச தப்ப அவன் செஞ்சிடக்கூடாது இல்ல, அதனால தேவன் என்ன செய்யறாரு? ட்ரெயின் பண்றாரு. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளை நம்ம எடுக்கும்போது நமக்கு பிடிச்ச வாக்குத்தத்த வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கட்டளை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதுதான் ஆதி நிலை. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்தது. மிஷனரிகளுடைய காலத்திலே அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் அர்ப்பணித்து ஓடினார்கள். இன்றைக்கு அவைகள்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய திருச்சபை எங்க வந்துருச்சு? அப்படியே பின்னோக்கி 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 வந்து இன்னைக்கு வாக்குத்தத்தம் போதும், கட்டளை வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாருக்கும் பிடிக்கும்ல? யாருக்கு தான் பிடிக்காது? இன்று முதல் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறத. எப்போது தேவன் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார்? என்னைக்காவது அதை வாசிருக்கமா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஆகாய் புத்தகத்தை வாசிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஹோம்வொர்க் கொடுக்குறேன். இன்னைக்கு வீட்டில் போய் ஆகாய் புத்தகத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வாக்கு தத்தத்தை எப்போது கொடுத்தார் என்று என்ன செய்யுங்க? போய் வாசி பாருங்க. அடுத்து நம்ம எல்லாம் என் சமூகம் உனக்கு முன்பாக. சூப்பர், அருமை அருமை, ரைட்டு. எப்போது தேவ சமூகம் எனக்கு முன்பாக போகும்? இதுவும் வீட்டு பாடம். போய் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசிங்க. வாசிட்டு எப்போது அவர் சமூகம் எனக்கு முன்பாக போகும் அப்படிங்கிறத சும்மா நம்ம போர்டுல எழுதிக்கிறதுக்காண்டி எல்லாம் வந்துடாது. கர்த்தரை ஏமாத்த முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. மனுஷனை வேணா ஏமாத்திடலாம், யாரை ஏமாத்த முடியாது? கர்த்தரை ஏமாத்த முடியாது. நான் ரொம்ப பக்தியா இருக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நம்ம விசுவாசத்தெல்லாம் இருக்கோம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையை பார்த்தா, உண்மை தேவனுடைய அந்த பார்வையில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அதை தான் செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க நாவினால் என்ன துதிக்கிறீங்க, நாவினால் என்ன கனப்படுத்துறீங்க, உங்க இருதயமோ என்னை விட்டு எங்க இருக்குது? ரொம்ப தூரமா இருக்குது. ஏன்னா பலியெல்லாம் சிறப்பா செலுத்துறாங்க யார்? இஸ்ரவேல் மக்கள். அதுல எல்லாம் எந்த குறவும் கிடையாது. ஆலயத்துக்கு கரெக்டா போயிடுறாங்க, அதுல எல்லாம் எந்த குறவும் கிடையாது. ஆனா இருதயம் யார்கிட்ட இல்ல? கர்த்தரிடத்துல இல்ல. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆதி நிலைக்கு திரும்புங்கள் என்று அழைக்கிறார். அதைத்தான் நம்ம எரேமியாவில் வாசிச்சோம். அதைத்தான் இன்னைக்கு உங்களோடும் தேவன் பேசுகிறார். நீங்க நல்ல பிள்ளைகள் தான், செல்ல பிள்ளைகள் தான். ஆனா ஆண்டவர் இன்னும் உங்ககிட்ட நெருங்கி வரணும், அவரிடத்துல கிட்டி சேரணும், அவரோடு கூட உறவாடணும். அந்த ஆதி அன்புல நீங்களும் அவரனும் மகிழணும்னு இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பெத்தேல் சபையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ஆழமான அன்பின் உறவுக்குள்ளாக என்ன செய்யணும்? மூழ்கணும் தெய்வீக அன்புல. அது எப்போது நடக்கும் என்று கேட்டீங்கன்னா, நீங்கள் எங்க வரும்போது, திரும்பும் போதுதான் அது நடக்கும். இல்லைன்னா அது என்ன செய்யாது? ஆமா, நடக்காது. அடுத்து ஆதி நிலையில நாம இல்லை அப்படிங்கிறத எந்த நிலையில கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஊழியர்களும் கூட சில நேரங்களிலே ஆதி நிலையை விட்டு வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஊழியெல்லாம் செய்வாங்க, ஓடுவாங்க, செயல்படுவாங்க. நம்ம அதான வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின 2ஆம் வசனத்துல. செயலெல்லாம் ஓடுது, ஒடியாருது, தீவிரமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒவ்வொரு ஊழியரும் சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஊழியம் சந்தோஷமா செய்யறோமா இல்லைன்னா கடமைக்கு செய்யறோமா?
பொறுப்பை கொடுத்துட்டாங்க, ஏதோ சபையில் மூப்பர் ஆயிட்டோம், செஞ்சுதான் ஆகணும். சந்தோஷமா செய்யறோமா அது ஆண்டவருக்காக? நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெருமைக்காக செய்யறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் இருக்குது, ஆனா என்னது பெருமை? பைபிள்லாம் தெரியும், பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிற்கிறாராம்? அவர் எதிர்த்து இருந்தா எங்களுக்கு என்ன? நாங்க எப்படிதான் இருப்போம்? பெருமைக்காக. கர்த்தருடைய ஊழியத்தையும் கூட நம்ம மகிழ்ச்சிகரமாக செய்கிறோமா, கடமைக்காக செய்கிறோமா? தேவனை பாடி ஆராதிக்கிறோமே, அது கடமைக்காக செய்கிறோமா, அல்லது உண்மையிலேயே உங்கள் இருதயம் தேவனோடு உறவாடி செய்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உண்மையான ஆதி நிலை என்ன? மகிழ்ச்சியோடு தேவ பணியை செய்யணும். மகிழ்ச்சியோடு தேவ பணியை செய்யணும். வேதம் சொல்லுது, தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாதான்? அசதியா செய்யக்கூடாதான். அது அசதியாய் தேவனுடைய பணியை செய்யறவன் எப்படிப்பட்டவன் வேதம் இருக்குது. நான் அதை சொல்ல விரும்பல. ஆமா, அசதியாய் செய்கிறது. தேவ பணியை உங்க கரத்துல கர்த்தர் கொடுத்தாருன்னா அதை சந்தோஷமா செய்யுங்க. அருமை சகோதரி வீட்டில் நான் 2 நாள் இருந்தேன். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா முகம் மலர்ந்து சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, அது அர்ப்பணிப்போடு கூட, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியருக்காக ரொம்ப எனக்கு சந்தோஷம் உண்டானுச்சு. அதுபோல தேவனுடைய விஷயம் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறீங்களா? எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியா செய்யணும். ஐயோ இவ்வளவு போடுறதா, செய்யலாமா வேணாமா? ஐயா எதை செஞ்சாலும் எப்படி செய்யுங்க? சந்தோஷமா செய்யுங்க. சந்தோஷம் இல்லாம கடமைக்காக நம்ம செஞ்சோம்னா, பெருமைக்காக செஞ்சோம்னா, நீங்க ஆண்டவரை விட்டு எப்படி இருக்கிறீங்க? தூரமா இருக்கிறீங்க. தேவ அன்பை விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நேசித்து சொல்றாரு, உங்க மேல அன்பு செலுத்தி சொல்றாரு, மகளே மகளே நின்று நில், திரும்பு ஆதி நிலைக்கு, ஆதி நிலைக்கு வா அப்படின்னு உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு செய்யப்படணும், அன்போடு கூட செய்யப்படணும். எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாக நீங்க இருக்கணும், கடமைக்காக அல்ல. ஆதி அன்போடு தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஜெபம் பண்ணும்போது கடமைக்காக ஜெபம் பண்றோமா? பைபிள் வாசிக்கும் போது கடமைக்காக டெய்லியும் ஒரு அதிகாரம் வாசிச்சே ஆகணும் அப்படின்னு வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? அல்லது தேவனோடு உறவுக்காக இவைகள் எல்லாம் செய்கிறோமா? உறவுக்காக செய்கிறோமா அல்லது கடமை அதனால செய்கிறோமா? நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா செயல்பாடெல்லாம் நடக்கும், ஆனால் உண்மையான அன்பு என்ன செய்யாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம், நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன், கர்த்தருடைய கிருபையில் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. 6 மாசம் கணவனும் மனைவியும் பேசல. எத்தனை மாசம்? 6 மாதமுங்க கணவனும் மனைவியும் பேசல. ஆனா மனைவிக்கு என்ன தேவையோ கணவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிருவாரு? போட்டு போயிடுவாரு. மனைவியும் சமைச்சு டைனிங் டேபிள போட்டுட்டு போயிரு. இப்படி இவர் வந்து டைனிங் டேபிளில் உட்காரும் போது சாப்பிடும் போது அந்த அம்மா வரமாட்டாங்க, அந்த அம்மா டைனிங் டேபிளில் வந்து சாப்பிடும் போது இவர் வரமாட்டார். எத்தனை மாசம்? 6 மாசம். 6 மாசம். ஆனா சர்ச்சுக்கு வந்து 2 பேரும் என்ன செய்வாங்க? பயங்கரமா அல்லேலூயா விட்டா நம்மெல்லாம் வந்து சேர உடைச்சு ஆராதனை பண்றவங்க நம்மெல்லாம். எத்தனை சபையில சேர் உடைஞ்சிருக்கு? அல்லேலூயா. சார் சேர் உடைக்கிறதெல்லாம் வேற நபர்கள், நாங்கெல்லாம் வேற விஷயத்துக்காண்டி சேர் உடைப்போம். அப்படியா? ஒன்னாதான் குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லாம் நடக்குது, எல்லாம் செயல்பாடு இருக்கு. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனைவி செய்கிறாள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவனும் செய்கிறாள். ஆனா அங்க என்ன இல்ல? அன்பில்ல. அன்பில்ல. எத்தனையோ குடும்பம் கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை மாறாதா? என் குடும்பத்தில் இருக்க இந்த நிலம் மாறாதா? அந்த ஆதி அன்பு திரும்ப வந்துராதா? ஐயா, உங்க குடும்பத்துல உங்க கணவனுடைய அன்புக்காக ஏங்குறீங்களே, உங்க மனைவியினுடைய உண்மையான அன்புக்காக நீங்க ஏங்குறீங்களே, உங்களை படைச்ச ஆண்டவர் உங்க அன்புக்காக ஏங்க மாட்டாரா? ஆதியிலே அந்த அன்பை இழந்து தவித்த தேவன் அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக. பைபிளை தூக்கும் போது கண்ணீர் வரணுமா? பைபிளை தூக்கும் போது எவ்வளவு பெரிய கிருபை என் வாழ்க்கையில. நிறைய இந்த பைபிளை மொழிபெயர்க்கு எத்தனை மிஷனரிகள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை மிஷனரிகள் இரவு பகலா வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பைபிளை தூக்கும் போது கூட நம்ம எப்படி தூக்குறோம்? வெறும் புத்தகமாக நம்ம தூக்குறோம், கடமைக்காக வாசிக்கிறோம்.
அன்போடு கூட எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? இறைவனுடைய அன்பை பைபிள் வாசிக்கும் போது எத்தனை பேர் உணர்றீங்க? ஜெபிக்கும் போது உங்கள் இருதயம் தேவனோடு கூட இருக்கிறதா, அல்லது கடமைக்காக ஜெபிக்கிறீங்களா? கடமைக்காக ஜெபிக்கிறது வேற, உண்மையான அன்போடு கூட தேவனிடத்தில் உறவாடி ஜெபிக்கிறது வேற. இன்னைக்கு பெத்தேல் திருச்சபை அந்த ஆதி நிலைமைக்கு திரும்பணும். உங்க ஜெபம் அது தேவனோடு கூட ஆழமான உறவின் அடிப்படையில் இருக்கணும். உங்க வேத வாசிப்பு அது தேவனோடு கூட ஆழமான உறவின் அடிப்படையில் இருக்கணும், கடமைக்காக இல்ல. கர்த்தர் அந்த நாள்ல உங்களோடு பேசி இருக்கிறார். தனிமையில நீங்க இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? புரியுதுங்களா சொல்ல வர்றது? தனியா இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகளே சிந்திங்க. ரத்த சிந்தி மீட்ட ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பா அம்மாவுக்கு மறைச்சிட்டு, பெத்தவங்களுக்கு மறைச்சிட்டு, போர்வையை போத்திக்கிட்டு கூட ஒரு ஃப்ரெண்டு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப எது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை தெரியுமா? இதுதான். ஐயோ, இத காலையில எடுத்துட்டாங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் தேய்ச்சி 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 தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற அது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அதே தான். சில வீட்டுல எல்லாம் அம்மா இருக்க, அம்மா வாம்மா சாப்பிட, இந்தோ வர்றேன் இந்தோ வர்றேன், எங்க ஹோம்ஒர்க் பண்ணல, இந்தோ வந்துடுறேன் இந்தோ வந்துடுறேன், என்ன வேலை சொல்ல இந்த வந்துடுறேன், தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த செல்போனை விட்டு விலகுவது இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா சொல்றேன். நான் வெளியே எங்க போனாலும் என் இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்குது. நான் வேலைக்கு போனாலும் என் இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்குது. 24 hours என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்லே இருக்குது. அப்படி இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிதான் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அப்படிதான் மிஷனரிகள் இருந்தாங்க. 24 மணி நேரமும் தேவனோடு கூட உறவுல அவங்க இருந்தாங்க. அவங்கனால பாவம் செய்யறதுக்கு நேரமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் எனக்கு நேரமே இல்லை சார். இந்த வார்த்தை எப்ப சொல்லணும்? பிசாசு வந்து பாவம் செய்ய தூண்டும் போது எனக்கு நேரம் இல்லை, நாங்க ரொம்ப பிஸி சொல்லணுமா இல்லையா? பிசாசுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு மட்டும் நிறைய நேரம் இருக்குது, ஆனா தேவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு மட்டும் என்ன இல்லை? ஆமா. நாளைக்கெல்லாம் பார்ப்பேன், கரெக்டா நோட் பண்ணுவேன். 6:30 கூட்டம், எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? 6:30 கூட்டம்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? 6:20 இங்க வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த கூட்டத்தில் என் கூட நீங்க பேசணும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, இன்னைக்கு மக்களுக்கு நேரம் இல்லை, லேட்டா போவோம். இப்பதான் 1000 ஜெபம் ஆரம்பிச்சிருப்பாரு, இப்பதான் பிரதர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, போவோம் மெதுவா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போவோம் நீங்க தள்ளி வச்சுட்டு, அங்க வெட்டி முறிக்கிற வேலை இருக்கு. ஆமா, மெதுவா தாமதமா. ஐயா, கடவுள்கிட்ட உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் செய்வோமா? நம்ம ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? நம்ம எவ்வளவு பின்னால போயிட்டோம் தெரியுதா? ஒரு காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலாம் பாத்தீங்கன்னா மக்கள் தான் இறைவார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ண வருவதற்கு மக்கள் முன்னாலே வந்து காத்துக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம். அந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு பிரசங்கம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மக்கள் தான் தேடி 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 போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இயேசு காத்திருக்கவே மாட்டார். இவருக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெருங்கூட்டம் நிற்கும் இயேசுவின் வார்த்தையை கேட்க. அன்னைக்கெல்லாம் இறை வார்த்தைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு 1000 காத்துக்க வேண்டியது இருக்குது. எங்கடா ஆளை காணோம், ஒரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், மக்களை கொண்டு வந்து சேருங்கப்பா. இதுக்கு தனி ஜெபம் வேற. இப்ப ஆண்டவரே மக்களை எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கணும், கட்டுகளை உடையும் ஆண்டவரே, தடைகள் எல்லாம் நீக்கி போடும் ஆண்டவர். ஏன்னா அவ்வளவு பெரிய தடையை முன்னால போட்டு யார் வச்சிருக்கிறா? நம்ம தான் வச்சிருக்கிறோம், பிசாசு இல்ல. தடையை பூரா நம்ம போட்டு முன்னால என்ன செஞ்சுக்கிறது? போட்டு வச்சுக்கிட்டு இருக்கவே இருக்கான் ஒரு ஆள் பலிகடா. என்னப்பா? பிசாசு போராட்டம் சிஸ்டர், பிசாசு போராட்டம். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமா, உபவாசம் இருந்து நல்லா அவரு ஜெபம் பண்ணணும். எவ்வளவு பின்னால போயிட்டோன்னு தெரியுதா? நமக்கே தெரியல நம்ம பின்னால இருக்கிறோம். ஆதி அன்பு எனக்குள்ள இன்னும் இல்ல, நான் ரொம்ப பின்னால போயிட்டேங்கிறது நமக்கே தெரியல. ஆனா நம்ம நினைப்பு என்னன்னா, நாங்க ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிறோம்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், நாங்க நல்லா தான் இருக்கிறோம். அப்ப தனிமை வாழ்க்கையிலே நீங்க எப்படி இருக்கிறீங்க? நோட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாலிப பையனும் ஒவ்வொரு வாலிப பொண்ணும் நீங்க தனிமையில எப்படி இருக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா விட்டு வெளியே போகும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க காலேஜ்ல தனியா நண்பர்களோடு இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க?
நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உங்க இருதயம் எப்படி இருக்குது? வீட்டுல சும்மா இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க? ஆதி அன்பு, தேவனிடத்தில் ஆழமான அன்புள்ள பிள்ளைகள் தனிமையிலேயும் பரிசுத்தமா இருப்பாங்க. யோசேப்பை பார்க்கிறோம், போத்திபாரின் மனைவி பிடிச்சு இழுக்கிறா, யாருக்குமே தெரியாது, தப்பு செஞ்சா யாருக்குமே தெரியாது. ஆனா யோசேப்புக்கு மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, போத்திபார் இல்லதான், அல்லது சுத்தி மக்கள் இருக்காங்களா? இல்ல, யாருமே இல்ல, தனியா தான் இருக்கிறோம். தப்பு செஞ்சா யாருக்கும் தடயமே இல்லாமல் தப்பு செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா யோசேப்பு என்ன நினைச்சாரு தெரியுமா? யாருமே இல்லைனாலும் ஒருத்தர் என் கூட எப்போதுமே இருக்கிறார். தேவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார். வேதம் சொல்கிறது தேவன் எங்க இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் பக்கத்தில் இருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் வரும்போது உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறார். உங்களுக்கு உள்ளேயே கடவுள் வச்சிருக்க. அவர் நல்லா கண்ணை முழிச்சு பார்த்துட்டே இருக்காரு, என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்ட்டு. யோசேப்புக்கு அது தெரிஞ்சிச்சு, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்ன அவர் விட்டு விலகாத தேவன், என் மேல அன்பு செலுத்தி எனக்காக ரத்தம் சிந்தின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறா, ட்ரெஸ்ஸை கூட தூக்கி வீசிட்டு ஓடினார். பாத்தீங்களா? அந்த பரிசுத்தம் இன்னைக்கு வாலிப பெண்களுக்கு, வாலிப பையன்களுக்கு வரணும். நீங்கெல்லாம் பெத்தவங்க பிள்ளைங்களை வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ? எத்தனை பெண் பிள்ளைகள் பையனை நம்பி ஏமாந்து போய் வாழ்க்கையை தொலைச்சவங்க இருக்காங்க தெரியுமா? அந்த வயசுல அவங்களுக்கு கண்ணு தெரியாது, முழுக்க முழுக்க அந்த பையன் தேவதூதன் மாதிரியே தெரியுவான். 18 வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தா எப்படி தெரியுவான்? தேவதூதன் மாதிரியே தெரியுவான். கொஞ்ச நாள் வரைக்கும், அந்த நேரம் ஒரு நாள் வரும், அப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அரக்க மாதிரி மாறிடுவான். எத்தனை இடங்கள்ல சம்பவம் நடக்குது தெரியுமா? எத்தனை பேர் ஏமாந்து போறாங்க தெரியுமா? எத்தனை பேர் வாழ்வை முடிச்சு கொள்றாங்க தெரியுமா? ஒவ்வொரு பெத்தவர்களும் மனசுல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யோசேப்புக்குள்ள இருந்த அந்த எண்ணம் இருக்கணும், என் கூட கர்த்தர் எப்போது இருக்கிறார், என்னை நேசிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்ன அப்பா அம்மா இப்ப என்னை பார்க்காட்டியும் பரவாயில்ல, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா யோசேப்பு போல இருப்பீங்க. ஐயா, யோசேப்பு எப்ப பிறந்தாரு எப்ப வாழ்ந்தாரு தெரியுமா? திட்டத்தட்ட நீங்க இங்க இருந்து நீங்க கணக்குட்டி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 4000 வருஷத்துக்கு முன்பாக யோசேப்பை இன்னைக்கு நான் டேனியல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் பேசுறேன்? அவருடைய வாழ்வு, அவர் கர்த்தருக்காக செய்த அந்த அர்ப்பணம், அவர் கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பு, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அவரை பத்தி 4000 வருஷம் கடந்து. உங்க வாழ்க்கையில யோசேப்பை போல உங்க வாலிப பிராயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்களையும் ஒரு சரித்திர புருஷர்களாக இந்த தெய்வம் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து பாருங்க, வஞ்சனைக்கு விட்டு கொடுத்துறாங்க. ஆதி நிலைமைக்கு திரும்புங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி நிலைமைக்கு திரும்புங்க. கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது, அவருடைய கிருபை இரக்கம் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில மெய்யாகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு சமயம். நம்ம பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இறைவனுடைய அன்பை குறித்து வாசிக்கிறோம். 6, 7, 8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, நல்லா கவனிங்க, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக மரித்தாரா? அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை யாராவது மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரா? பலியானாரா. நாம் பாவிகையா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியானார். எதுக்காக பலியானாரு? பாவியாகவே நம்ம வாழ்றக்கா? இல்லையா, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து பலியானார். அந்த பலியின் மூலியமாக உங்களை பரிசுத்தமாக்கி இனி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில உங்களுக்காக பலியானார். தேவனுடைய அன்பை பாருங்களேன், அவர் நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்கறது இல்லை, தொலைஞ்சு போறோம் அப்படின்னு விடுறது இல்லை. தேவனுடைய அன்பு உண்மையான அன்பா இருக்கு, உண்மையான லவ். ஆனா மனிதர்களாகிய நாம தான் ஆண்டவரை பரிபூர்ணமா அன்பு செலுத்த முடியாதவர்களாக என்ன செய்யறோம்? போராடுறோம். ஏன் கேள்வி எழுப்பி பாருங்க. தெய்வம் தம்முடைய அன்பை குறைச்சிக்கறல. ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதன் எல்லாவற்றையும் தேவன் படைத்தவன் கையில கொடுத்தாரு.
எல்லா சொத்து பத்துக்களை அவன் கையில கொடுத்தாரு. மாலை நேரத்தில் வந்து உலாவி அவங்களோட அன்பாக அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தார். மனுக்குள்ள விழுந்துருச்சு. சீன் விட்டுட்டு போக வேண்டியதானே. நிறைய பெத்தவங்க எல்லாம் பிள்ளைகளை ஒதுக்கிடுவாங்க தெரியுமா. என் பேச்சை கேட்காம என் பிள்ளை போயிருச்சு, இனிமே ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வர எத்தனை பெத்தவங்க இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் யோசிச்சு பாருங்களேன், அவர் விரட்டினார் தான். ஆனா விரட்டினாலும் அவருடைய அன்பும் கிருபையும் மனுக்குலத்தை விட்டு என்ன செய்யல, மாறவே இல்லை. மீண்டும் தாவி உயிரை தாமே அவர் கொடுத்து நம் மீது என்ன செய்கிறாரா, அன்பு கொடுக்கிறார். இதுதான் கடவுளுடைய அன்பு. ஆனா நம்ம அன்பு எப்படி தெரியுமா, அவர் எப்பவுமே ஏங்க வைக்கிற அன்பு. அவர் உயிரையே கொடுத்து அன்பு கூர்ந்தாரு. நாம எதை கொடுத்து அன்பு கூறுகிறோம்? வேதம் சொல்லுது, உங்களை நீங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூறுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்வை கொடுத்து கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுங்கள். அதுதான் அன்பு. வரலாற்றில் எத்தனையோ மிஷனரிகள் இருந்தாங்களே, தங்கள் வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்து அன்பு கூர்ந்தார்கள். ஒன்றும் அவர்களை பிரிக்கல. நம்மெல்லாம் சின்ன கஷ்டம் வந்தா கூட என்ன செஞ்சிடறோம், ஒரே புலம்பல் போராட்டம். வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனிதன், எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியாத சிஎஸ்ஐ மெம்பர்ஸ் இருக்க முடியாது, ஊழியர்கள் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த வேதாகமம் தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு அவரும் ஒரு முக்கியமான காரணியாக அமைந்தார். மிகச்சிறந்த ஊழியர், மிகச்சிறந்த மிஷனரி அவர். அவர் நம்முடைய இந்திய தேசத்திற்காக தேவனுடைய பணி ஆற்றும்படி வருகிறார். தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து விடுகிறார்கள். இங்கு இருக்கிற சீதோசன நிலைமை ஒற்றுக்கொள்ளாமல் காய்ச்சல் வந்து சாகுறாங்க. ஏன்னா அன்னைக்கு காய்ச்சலுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலம். அன்னைக்கு இருந்த காய்ச்சலினாலும் நிறைய பேர் செத்து போனாங்க. தன்னுடைய மனைவியும் இறந்து போகிறாள். தன் பிள்ளையினுடைய இழப்பை தாங்க முடியாமல் அந்த மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிட்டாங்க, புத்தி சுவாதனை இல்லாமல் மாறிட்டாங்க. அந்த மனைவியையும் வைத்து அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. என்னன்னா 6 வருஷங்க நிறைய பிரதிகளை பைபிளை மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்து வீடு முழுவதும் ஒரே பிரதிகளால் நிரப்பி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கெல்லாம் குவாலிட்டியான காகிதங்கள் வந்துருச்சு. ஒரு சின்ன இதுல பைபிளை கொண்டு வந்துட்டோம். அன்னைக்கு அந்த 18ஆம் நூற்றாண்டுல காகிதமெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் தரமான காகிதங்களில் ஒரு பெரிய காகிதத்தில் தான் அன்னைக்கு எழுதுவாங்க. அப்படி வீடு முழுக்கவும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல மொழிபெயர்த்த வேதாகம பிரதிகள் மற்ற பிரதிகள்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாரு. திடீர்னு நெருப்பு பிடிச்சு அவருடைய 7 வருட உழைப்பு ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது. நாமளா தான் என்ன செய்வோம், என்ன செய்வோமா, அவ்வளவுதான். புலம்பியே என்ன பண்ணிருப்போம், தள்ளி எடுத்திருப்போம். எப்படி ஆண்டவர் இது நடந்துச்சு, உமக்காக நான் இங்க வந்தேன், இப்படி நடக்கலாமா? என்ன உள்ளத்தை உடைச்ச ஒரு வார்த்தை அங்க வில்லியம் கேரி அவர் சொல்றாரு, கடவுள் தவறு செய்ய மாட்டார். கடவுள் தவறு செய்ய மாட்டார் கண்டிப்பாக. மீண்டும் அந்த வேலையை திரும்ப ஆரம்பிக்கிறார். அன்பு மாறவே இல்லை. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்லை, அன்பு மாறல. கடவுள் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டார், ஏதோ நடந்துருச்சுன்னு மீண்டுமாக அவர் செயல்பட ஆரம்பிச்சார். அவருடைய பெரிய சாதனையெல்லாம் சொல்லி முடியாது. இன்ன வரைக்கும் அவரை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய அன்பும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய அன்பை போல என்ன செய்யணும், இருக்கணும். தேவனிடத்தில் அப்படி ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். நீங்க நம்ம வாழ்க்கையில எல்லாம் தேவன் அன்பு கூறுவதை போல ஒரு அன்பு நம்ம கிட்ட காணப்படுறது இல்லை. நம்ம எல்லாம் மாய்மால அன்பு, தேவைக்காக அன்பு. சிறிய பிரச்சனைகள் வந்தா கூட தேவனை உதாசீனப்படுத்துகிற வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள். ஆனா அதையும் கூட தேவன் நம்ம வாழ்க்கையில மன்னிச்சு நம்மளை மீண்டுமாக என்ன செய்யறாரு, ஆதி நிலைக்கு திரும்பும் மகளே, ஆதி நிலைக்கு திரும்பும் மகனே என்று சொல்லி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, வேண்டி அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்துல இன்னைக்கு அந்த ஆதி அன்புல நாங்க எல்லாரும் திரும்பணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தா போதும், கர்த்தர் பயங்கரமான காரியங்களை உங்களை கொண்டு என்ன செய்வாரு, செய்வார். நம்ம சீர்படும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதங்கள் அது நிலையான ஆசீர்வாதமா இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமா இருக்கும். எப்பவுமே தேவனை கட்டாயப்படுத்தி எதுவுமே பெற வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். நான் ஞானஸ்நானம் பெறாததுக்கு முன்பாகவே நான் தானியேல் என்ற பெயர் சூட்டப்பட்டேன். ஏன் தெரியுமா, நல்லா ஜெபிப்பேன்.
என் ஜெப வாழ்க்கையை பார்த்தவங்க நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே டேனியல் என்று எனக்கு பேர் வச்சுட்டாங்க. அவ்வளவு தேவனை பிடிக்கும், அவ்வளவு ஆழமா ஜெபிப்பேன். அப்ப தேவனுடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு நம்முடைய என்ன செய்யுது? உருமாற்றுகிறது. உண்மையான அந்த தெய்வீக காரியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய் பூரணமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தருகிறது. அந்த ஜெபத்தை அன்னைக்கு அவங்க மட்டும் பார்க்கல, அந்த ஜெபத்தை கர்த்தரும் பார்த்தார். இன்ன வரைக்கும் அந்த தெய்வீக அன்பு, தெய்வத்தின் மேல் இருக்கிற அன்பு என் வாழ்க்கையில குறையவே இல்லை. இன்னைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் தேம்பி தேம்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம், எப்போதும் என் இருதயம் தேவனோடு கூட இருந்து ஜெபிக்கிற வழக்கம் ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்படி வரணும். இந்த ஆதி அன்புக்கு நீங்க திரும்பணும். கர்த்தர் இந்த நாள் அதை விரும்புகிறார். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. தானியேல் என்கிற பேர் எனக்கு வந்தது இருக்கட்டும், பைபிள்ல ஒரு தானியேல் இருந்தார் தெரியுமா? நான் வாசிக்கும் போது நான் அதை பயங்கரமா வியந்து போனேன். என்னன்னா, அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன வெளிப்பட்டுச்சான்? கட்டளை வெளிப்பட்டதான். அவர் ஜெபம் பண்ணவே இல்லை, ஜெபிக்கலான்னு போறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் அவருக்கும் தானியேலுக்கும் உறவு இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆளுக்கு தான் இன்னைக்கு 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம். நமக்குன்னு ஒரு சபை, நமக்குன்னு ஒரு ஆயர் இருக்குது. இங்க கூடி ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டார். எங்க போகணும்? வேற எங்கேயாவது போய் 24 hours ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், உட்காந்து அழுது அழுது ஆண்டவரை பிடிச்சு தொங்கி. தானியேல் வாழ்க்கை என்ன பார்க்கிறோம்? ஜெபம் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே என்ன செஞ்சுச்சு? எப்ப அப்படி வரும் தெரியுமா? அந்த ஆதி அன்புக்கு நீங்க திரும்பும் போது தான் வரும். உங்க ஜெபம் கேட்கப்படணும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே கட்டளை வெளிப்படணும்னா, ஆதி அன்பு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்படும். நீங்க ஆண்டவர்ட்ட அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கல, ஒரு மாசம் கிடைக்கல, நோ. அந்த உறவு சரிபட்டு எல்லாமே சரியாயிரும். அல்லேலூயா. கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை, ஒரே ஒரு வசனம், அந்த குறிப்பை நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அதே ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். எங்கே ஊற்றப்பட்டிருக்குதா? நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மேல் வச்ச அன்பை தம்முடைய இருதயத்திலே அவர் ஊற்றிவிட்டார். உங்க இருதயத்துல கடவுள் இருக்கிறாரு, கடவுளுடைய ஆவி ஊட்டப்பட்டிருக்குன்னா முக்கியமா என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். மெயினா கடவுள் மேல அன்பு இருக்கணும். கடவுள் மேல அன்பு இருந்தாதான் மற்றவங்க மேலே அன்பு இருக்கும். பரிசுத்த ஆவியானவர், அந்த வசனம் அந்த முதலாவது அடி என்ன சொல்லுது உங்களுக்கு? வாசிங்க, அந்த முதல் அடி மேல ஒரு அடி வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டால்னாரே, உங்களுக்குள்ள தெய்வத்தினுடைய அன்பு என்ன பண்ணி இருக்குது? ஊற்றப்பட்டிருக்கு. சில இடங்களெல்லாம் பரிசுத்த ஆவியினால தெய்வத்தினுடைய அன்பு ஊற்றப்படுறதுலாம் இல்லை, உருண்டு பெறல்றது. அதுதான் ஆவியின் நிறைவுன்னு நம்புறாங்க. ஆனா உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தினுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிப்படையும் போது கடவுளுடைய அன்பை உணர்கிறான். சொல்லி முடியாத சமாதானம் அவன் வாழ்க்கையில வருகிறது. தன்னையே அறியாமல் கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கிறான். கடவுளை நேசித்ததன் நிமித்தமாக சக மனிதனை நேசிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் முழுமையான கிறிஸ்தவ வாழ்வியல். ஒவ்வொரு மிஸ்ரரையும் நோக்கி பாருங்களேன். ஏன் அவங்க மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போகணும்? ஏன் அவங்களுக்கு ஒத்துக்கிறாத சாப்பாடு சாப்பிட்ற மக்களிடத்துல போகணும்? ஏன் அவ்வளவு பிரயாசப்பட்டு தன் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்ட அளவுக்கு கர்த்தருக்காக செயல்படணும்? அந்த அன்பு ஊற்றப்பட்டுச்சு. உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்குன்னா கடவுளுடைய அன்பு உங்களுக்குள்ள நிறைந்து வழியும். சில நேரங்கள்ல ஆவியான உள்ள இருந்து பேசுவாரு, மகளே திரும்புமா, மகளே திரும்பி வா. நிறைய சமயங்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டோம்? இடம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு தேவன் உங்களை கூவி அழைக்கிறார். அவருடைய அன்பு உங்களை கூவி அழைக்கிறது. நீங்கள் திரும்பி தேவனிடத்திலே அந்த ஆதி அன்புக்கு திரும்பும்படியாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எந்திரிச்சு நின்று
நாளை தினத்திலே தொடர்ந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறார் என்று பல சத்தியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு நிறைய குறிப்புகள் கொடுத்திருந்தார், இதில் எல்லாம் நம்ம வரணும், திரும்பி வரணும்னு. அதுல ஒரே ஒரு குறிப்பை மட்டும் பேசுவதற்கே நேரம் போய்விட்டது. அந்த ஒன்று முக்கியமான விஷயம், ஆதி அன்புக்கு நாம் என்ன செய்வோம்? திரும்புவோம். உங்க எல்லாரையும் தேவன் அந்த ஆதி அன்புக்கு திரும்ப சொல்லுகிறார். உங்களை யாராலும் நேசிக்க முடியாத அளவுக்கு தெய்வம் உங்களை நேசிக்கிறார். அவருடைய நேசத்தின் அடையாளமாக தன் ஜீவனையே உங்களுக்காக தந்து, அவர் மனிதனா வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் நமக்காக அவர் மனிதனாக வந்தார், அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்து அசிங்கப்படுத்தினார்கள். யாரை? தெய்வத்தை. அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் அவைகளெல்லாம் ஏன் சகித்தார்? உங்கள் மேல் வைத்த அன்பு, உங்கள் மேல் வைத்த அன்பு. தேவனுடைய பிள்ளைகளை, ஆதி நிலைக்கு திரும்புவீர்களா? ஆதி நிலைக்கு திரும்புவீர்களா? அந்த அன்புள்ள தெய்வத்தினிடத்திலே ஆழமான அன்பு கொள்வீர்களா? உங்களுக்காக சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்த தேவனிடத்திலே இந்த நாளிலே திரும்பும்படி நாம் ஒப்புக் கொடுப்போம்.